வேத புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கை கொள்ள வேண்டும். நம்ம இந்த பைபிள்ல படிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அது நமக்காக அது கை கொள்ள வேண்டும். கை கொண்டு அதன்படி நடந்தாதான் அதில் உள்ள ஆசீர்வாதம்ங்கிறது தேவன் அவருடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அந்தஸ்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நிறைய பேர் வெறுமையான வெளி வேஷத்துக்காக ஆலயத்துக்கு போறாங்க. வெளியே பார்த்தா ரொம்ப பயங்கரமா போவாங்க, உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில போவாங்க. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு கருத்து, நான் படிச்சுக்கிட்ட அனுபவத்துல நான் போன ஒவ்வொரு பாதைகள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல கருத்து, பைபிள் படிங்க. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இது எழுதியிருக்கிறத கை கொள்ளுகிறவன், கை கொண்டு அதை நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கெங்கேயோ இருந்து கேட்குறீங்க, எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. கஷ்டத்துல ஒரு நன்மையும் உங்களுக்கு முடிவு உண்டாகாது. நீங்க அதை கை கொண்டு உங்க வாழ்க்கையில அதை அவருடைய பிள்ளை